இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 11வது அத்தியாயமான விஸ்வரூப தர்ஷன யோகத்தின் 32வது ஸ்லோகமாக இருக்கு. போன ஸ்லோகத்தில் 31வது ஸ்லோகத்தில் நம்ம அர்ஜுனர் பயந்து போயிட்டு அந்த பயம் அவருடைய ஞாபகத்தையும் திறமை அந்த புத்தி கூர்மையையும் அழுத்து விட்டு இப்போ அந்த கேள்வியை கேட்கிறார் அர்ஜுனர், நீ யார், உன்னுடைய உண்மையான குணம் என்ன, இது எனக்கு புரிய மாட்டேங்குது, எனக்கு புரியும்படியாக நீ சொல்ல வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறார் நம்மளோட அர்ஜுனர். அப்படி சொல்லும்போது இந்த இடத்தில் சொல்றார் நம்ம கிருஷ்ணர், அர்ஜுனா, நானே சிறந்த காலமாக இருக்கிறேன், சமயமாக இருக்கிறேன். நம்ம டைம் என்று சொல்கிறோமே, அந்த சமயத்தின் காலத்தின் சுரூபமாக இருக்கிறேன், மகா காலமாக நானே இருக்கிறேன். அனைத்தின் துவக்கத்திற்கும் மத்தியத்திற்கும் இறுதிக்கும் முடிவுக்கும் நானே காரணமாக இருக்கிறேன். அனைத்தையும் அழிக்கக்கூடிய அந்த அழிவாக நானே இருக்கிறேன், சம்ஹார ஸ்வரூபமாக இருக்கிறேன் என்று சொல்கிறார் கிருஷ்ணன். இப்போ அனைத்து லோகங்களையும் அழிக்கக்கூடிய அந்த அழிவாக நான் இருக்கிறேன், அழிப்பவனாகவும் இருக்கிறேன், அந்த அழிப்பவன் கொடுக்கிற அழிவாகவும் நானே இருக்கிறேன். இப்படி அனைத்தையும் அழுத்து எனக்குள்ள நானே இழுத்து கொள்கிறேன் அர்ஜுனா. இப்பொழுது ஒன்று நன்றாக மனதுக்குள்ளே ஏற்றிக்கொள். இப்போ நீ இந்த கௌரவர்களை போரில் ஜெயிக்கவில்லை என்றால் அவர்கள் உயிரோடு இருப்பார்கள் என்று நினைக்காதே. நீ அவர்களை தோற்கடிக்கவில்லை, நீ அவர்களை கொல்லவில்லை என்றாலும் அவர்கள் கொல்லப்படுவார்கள் என்று சொல்லிட்டார் நம்மளோட கிருஷ்ணன். அதாவது இந்த கதை, இந்த ஒரு சரித்திரம் ஆரம்பிக்கிறதே, பகவத்கீதை ஆரம்பிக்கிறதே இவர்களை நான் கொல்லணுமா, என்னுடைய பந்துக்களை, என்னோட சொந்தக்காரர்களை என்று நம்மளோட அர்ஜுனர் யோசிக்கிற அந்த ஒரு கலக்கத்திலிருந்து தான் துவங்கிறது. அப்போ கிருஷ்ணன் சொல்றார், நீ இந்த மாதிரி மனதுக்குள்ள குழப்பம்லாம் படாதே, நான் சொல்றதை கேட்டு அவர்களை கொல்ல வேண்டும் என்றால் கொண்டு விடு. நீ கொல்லவே இல்லைனாலும் அவர்களை என்னால் கொல்லப்படுவார்கள் என்று சொல்லிட்டார். என்றால் தர்மத்தை அழித்து அந்த தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக அதர்மத்தை அழிப்பதற்காக தான் அந்த சுரூபங்களை, அந்த ஒரு அவதாரங்கள் இருக்கிறார் அந்த பகவான். ஆனால் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக அதர்மத்தை அழிப்பதற்காக அந்த கௌரவர்களை நானே அழித்து விடுவேன். உன்னை ஒரு கருவியாக தான் பயன்படுத்திக் கொள்கிறேன். இப்பொழுதே நீ போய் போர் செய்ய வேண்டும். நீ அவர்களை கொல்லவில்லை என்றாலும் அவர்கள் கொல்லப்படுவார்கள் என்று சொல்லிட்டார் நம்மளோட கிருஷ்ணர். இந்த ஸ்லோகத்தில் அவர் முக்கியமாக சொல்வது சுருக்கமாக பார்த்தோம் என்றால், அர்ஜுனர் கேட்ட கேள்வி நீ யார் என்று கேட்ட கேள்விக்கு நானே காலமாக அனைத்தையும் அழிக்கும் சம்ஹாரமாக அழிவாக இருக்கிறேன் என்று சொல்றார். அடுத்தது உன்னுடைய குணம் என்ன என்றால், அனைத்தையும் அழித்து எனக்குள்ள இழுத்து கொள்வது, அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவது தான் என் குணம் என்று சொல்றார். இப்போ அடுத்தது அந்த அர்ஜுனர் கலக்கத்தோடு இருக்காரே, அந்த கலக்கத்தை கலைப்பதற்காக நீ நான் சொல்வதை கேட்டு அவர்களை அழிக்க வேண்டும். அவர்களை நீ அழிக்கவில்லை என்றாலும் நான் அவர்களை அழித்து விடுவேன், அவர்கள் அழிக்கப்படுவார்கள் என்று சொல்றார் நம்மளோட கிருஷ்ணன். ஸ்ரீமத் பகவத்கீதையின் 11வது அத்தியாயமான விஸ்வரூப தர்ஷன யோகத்தின் 32வது ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே.